விஜய் ஏற்கனவே மல்லிகிட்ட தெளிவா சொல்லிட்டு போயிருந்தாங்க. அதாவது வெண்பாவ நீ கூட்டிட்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது. அதுவும் இல்லாம வெண்பா இந்த போட்டியில கலந்துக்கலன்னா, அந்த அளவுக்கு எந்த ஒரு விஷயமும் ஆகப் போறது கிடையாது. எனக்கு என் வெண்பா தான் முக்கியம் அப்படிங்கிற மாரி சொல்லி, அவ்வளவு தூரம் சொல்லியிருந்தாங்க. ஆனாலுமே மல்லி இருந்துட்டு எது வந்தாலுமே பார்த்துக்கலாம். விஜய் கிட்ட சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாரி நெனச்சாங்க. ஆனா இப்போ விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிய தான் நம்ம மல்லி குடுக்கப் போறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது எப்படியாச்சும் வெண்பாவ காப்பாத்தியே ஆகணும். அதுவும் இல்லாம விஜய்க்கு தெரியறதுக்கு முன்னாடி காப்பாத்தியே ஆகணும் அப்படின்ற மாரி சொல்லி, அவ்வளவு தூரம் போராடுறாங்க. ஆனா கடைசியில விஜய்க்கு இந்த உண்மை தெரிய வந்துடுது. கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். மல்லியும் இத கெட்டது நினைச்செல்லாம் பண்ணல. நல்லதுன்னு நினைச்சு தான் பண்ணாங்க. அதாவது இங்க விஜய் சொல்ற மாரி அமைதியா இந்த பிரச்சனைய இப்படியே விட்டுருக்கலாம். ஆனா மல்லி இருந்துட்டு வெண்பாவ மறுபடியும் கூட்டிட்டு போனதுக்கான காரணம், வெண்பா அடம் பிடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் வெண்பாவோட டேலண்ட்ட வெளிய கொண்டு வரணும். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளிய நம்ம வச்சிடக்கூடாது. அதுவும் இல்லாம விஜய்க்கு நம்ம சொல்லி புரிய வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி எண்ணத்தோட தான் இந்த ஒரு விஷயத்தெல்லாம் செஞ்சாங்க. ஆனா அந்த ஒரு விஷயம் இப்போ நம்ம மல்லிக்கு எதிரா இப்படி திரும்பும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா அதே சமயத்துல இப்போ நம்ம விஜயும், அதே மாதிரி மயிலு 2 பேருமே கோர்ட்ல இருந்து கிளம்பி நேரா வந்துட்டு இருக்காங்க. அதாவது கோர்ட்ல ஒரு சில நல்ல தீர்ப்புலாம் வந்துச்சு. அதுவும் இல்லாம அடுத்தடுத்து அங்க கோர்ட்ல மயில் இருந்துட்டு என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டீட்டெயிலா சொன்னாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம மல்லியும், தீபனும் இருந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்லலாம் கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வெண்பாவ எப்படியாச்சும் காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த விஷயங்கள செய்யறது. அதே மாதிரி இப்போ தீபன் கிட்ட சொல்றாங்க. இந்த மாரி என் ஃபோன்ல ஒரு ஆப் இருக்கு. அத ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, வெண்பா எங்க இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இத கேட்ட உடனே, "என்ன மல்லி நீங்க இந்த ஒரு விஷயத்த அப்பயே நீங்க சொல்லியிருந்தா, உடனடியா அந்த கார பிளாக் பண்ணி நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமே" அப்படிங்கிற மாரி சொல்லி தீபன் கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் மல்லி எனக்கு இப்பதான் அது ஞாபகத்துக்கே வருது. அதாவது நான் இவ்வளவு நேரம் வெண்பா காணாம போன ஒரு அதிர்ச்சியில இருந்து என்னால மீள முடியல. இப்பதான் அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போதுதான் இது எல்லாமே எனக்கு நினைவு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இப்ப விஜய் மாஸ் என்ட்ரி குடுக்குறாங்க. விஜய பார்த்த உடனே பயங்கரமான அதிர்ச்சி இவங்க எல்லாருக்குமே. விஜய் வந்த உடனே யார கேட்பாங்க? வெண்பா எங்க அப்படிங்கிற மாதிரிதான் கேட்பாங்க. அதனால நம்ம மல்லியால மறைக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி மல்லி இருந்துட்டு இப்போ பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, இந்த மாதிரி இந்த ஆப் ஓபன் பண்ணா வெண்பா எங்க இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு விஷயத்த விஜய் காதுல கேட்டுட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் வெண்பா எங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டு சத்தம் போடுறது மட்டும் இல்லாம கடைசியில நம்ம மல்லியும் தீபனும் சொல்ற இந்த ஒரு விஷயத்த கேட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்போ நம்ம மல்லிக்கு இங்க ரைடும் நடக்குது. அதாவது நம்ம வெண்பா விஜய்க்கு எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு பொண்ணு அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். நம்ம விஜய் இப்போ நார்மலா இருக்காரு அப்படின்னா, தன்னோட ஒய்ஃப் இறந்ததுக்கு அப்புறமா வெண்பாவுக்காக மட்டும் தான் இருந்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது வெண்பாவுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா, கண்டிப்பா விஜயால தாங்கிக்க முடியாது. பல்லார்ன்னு மல்லியோட கன்னத்திலேயே ஒரு அறை விடுறாங்க. "நான் உன்கிட்ட என்ன சொல்லிட்டு போனேன் மல்லி? நான் தெளிவா தானே சொல்லிட்டு போனேன். எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நீ?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமான வார்த்தைகளும் பேசுறாங்க. ஏன்னா அந்த கோவத்துல என்ன பேசுறோன்னே தெரியாம விஜய் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா வெண்பாவுக்கு என்னாச்சோ, ஏதாச்சோ அப்படிங்கிற பதட்டம் அதிகமா இருக்கு. அதே சமயத்துல இப்ப விஜய கண்ட்ரோல் பண்ணி நிறுத்துறாங்க. ஆனா இப்போ நம்ம விஜய் கிட்ட எல்லாத்தையுமே டீட்டெயிலா சொல்றாங்க. இது எல்லாமே தீபிகாவோட வேலை தான் விஜய். அதாவது உங்களுக்கு ஆக்சிடென்ட்ன்னு சொல்லி எங்கள வர வச்சாங்க. நாங்க வர வழியிலேயே நாங்க சுதாரிச்சுக்கிட்டோம். அதுவும் இல்லாம கோர்ட்ல இருந்து ஒரு லாயர் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஃபோன் பண்ணி நீங்க இங்க தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்க. அப்பவே நாங்க சுதாரிச்சு அங்கிருந்து ரிட்டர்ன் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கும்போது ரவுடிங் பிரச்சனை பண்ணி வெண்பாவை கடத்திட்டாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் என் ஒய்ஃப் தான். அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. வெண்பாவோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. அதாவது இந்த போட்டியில வெண்பா கலந்துக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு பெரிய ஏற்பாடை தீபிகா பண்ணியிருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்ட உடனே விஜய்க்கு இன்னமும் கோபம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த தீபிகாவை நான் இனிமே சும்மா விட போறதில்ல தீபன். ஏற்கனவே உங்க முகத்துக்காக தான் நாங்க அவங்கள விட்டோம். அதுவும் இல்லாம நாங்க செஞ்ச தப்புக்கு எங்களால அவங்களோட வேலை போச்சு. அதுக்காக நாங்க மறுபடியும் அவங்களுக்கு வேலையை மறுபடியும் வாங்கி கொடுத்தோம்ல. அதுக்கப்புறமும் எதுக்காக இவ்வளவு மோசமா நடந்துகிட்டு இருக்காங்க? ஒரு குழந்தை கிட்ட போய் இப்படி கிட்னாப் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இத்தனை விஷயங்களை பண்றதா? அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கர கோவத்தோட சொல்றது மட்டும் இல்லாம, இன்னும்
எண்ணி 1/2 மணி நேரத்துக்குள்ள வெண்பா இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சுட்டு, அவங்க கண்ணு முன்னாடி போய் நிறுத்துறேன். 100 மீட்டர்ஸ்ல வந்து வெண்பா ஓடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க இவ்ளோ பண்ணாங்க அப்படின்னா, கண்டிப்பா வெண்பா அதாவது என் பொண்ணு வந்து அந்த ஓட்டப்பந்தயத்துல ஓடி ஜெயிப்பா. அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவா. அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி நம்ம விஜய் இப்போ சபதம் எடுக்குறாங்க. உண்மையிலேயே இப்பதான் ஒரு ஃபார்ம்க்கு வந்திருக்காங்க. அதுவும் இல்லாம மல்லியோட மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம விஜய்க்கு நல்லாவே தெரியும். கோவத்துல அடிச்சாலும், திட்டினாலுமே வந்து விஜய் வந்து கெட்டவர் கிடையாது அப்படின்றது மல்லிக்கு நல்லாவே தெரியும். அடுத்ததா நம்ம வெண்பாவோட அந்த லொகேஷன், லைவ் லொகேஷன தேடி போலீஸ் போதோ இல்லையோ, அந்த இடத்துக்கு நம்ம மல்லி, விஜய் இவங்க எல்லாருமே மாஸ் என்ட்ரி குடுக்க போறாங்க. ஏன்னா வெண்பாவ காப்பாத்தி ஆகணும். அதையும் தாண்டி இந்த தீபிகா மேடத்த உண்டு இல்லன்னு பண்ணணும். ஏன்னா தீபிகாவால வந்து வெண்பாவோட உயிருக்கு ஆபத்து வரும் அப்படிங்கிறது எந்த ஒரு இதுவும் வந்து கிடையாது. ஏன்னா வெண்பா வந்து சேஃப் அப்படிங்கிறது தெரியும். 2 மணி நேரம் கழிச்சு கொண்டு வந்து விடுறதுல எந்த யூஸுமே கிடையாது. இந்த போட்டியில என் பொண்ணு கலந்துக்கணும். அதுக்காக வந்து நான் இப்ப களமிறங்குறேன் அப்படிங்கிற மாரி சொல்லி விஜய் இருந்துட்டு அவ்வளோ கோவத்தோட வந்து சொல்றாங்க. உண்மையிலேயே இப்போ தீபிகா மேடத்துக்கு தான் மிகப்பெரிய ஷாக்கா இருக்க போகுது. ஏன்னா சாதாரண விஷயங்கள் கிடையாது. அவ்வளோ தூரம் வந்து சொல்லியுமே கேட்காம தீபிகா மேடம் இருந்துட்டு ரொம்ப மோசமா வந்து நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். விஜயோட மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து தீபிகா மேடத்த உண்டு இல்லன்னு பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம் ஆயி போயிடுச்சு. மல்லியும் அதே மாரிதான் இதுக்கப்புறம் தீபிகா மேடம் இவங்க இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையே கொடுக்க மாட்டாங்க. வச்சு செஞ்சுருவாங்க 2 பேரும் சேர்ந்து. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.